நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். துறைகள் வேறாக இருந்தாலும் உங்களின் லட்சியம் ஒன்றுதான். நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பங்கு அதிகம். நாடு முழுவதும் பல்வேறு மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி பணி நியமன ஆணை வழங்கினார். பல்வேறு மாநிலங்களில் மொத்தம் 47 இடங்களில் இந்நிகழ்ச்சி நடந்தது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் கலந்து கொண்டார். ரயில்வே, தபால் துறை, மத்திய உள்துறை, சுகாதாரம், நிதி, தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். PM ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மத்திய அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. பணி நியமன ஆணை பெற்றவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசும்போது, நீங்கள் வெவ்வேறு துறைகளில் வேலை செய்தாலும் தேசத்திற்கான சேவை என்பது மட்டுமே லட்சியமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ऐसे रोजगार मेलों के माध्यम से अब तक लाखों नौजवानों को भारत सरकार में परमानेंट जॉब मिल चुकी है. अब ये नौजवान राष्ट्र निर्माण में बड़ी भूमिका निभा रहे हैं. आज भी आप में से कई ने भारतीय रेल में अपने दायित्वों की शुरुआत की है. कई साथी अब देश की सुरक्षा के भी प्रहरी बनेंगे. डाक विभाग में नियुक्त हुए साथी गांव-गांव सरकार की सुविधाओं को पहुंचाएंगे. कुछ साथी हेल्थ फॉर ऑल मिशन के सिपाही होंगे. कई युवा फाइनेंशियल इंक्लूजन के इंजन को और तेज करेंगे और बहुत से साथी भारत के औद्योगिक विकास को नई रफ्तार देंगे. आपके विभाग अलग अलग हैं, लेकिन ध्येय एक है. और वो कौन सा ध्येय? हमें बार बार याद रखना है. एक ही ध्येय है. विभाग कोई भी हो, कार्य कोई भी हो, पद कोई भी हो, इलाका कोई भी हो, एक ही ध्येय, राष्ट्र सेवा. 3,935 காலி பணியிடங்களுக்கு 13.89 லட்சம் பேர் போட்டி. தமிழகம் முழுவதும் இன்று குரூப் 4 தேர்வு. தமிழகம் முழுவதும் இன்று TNPSC தேர்வு நடைபெறுகிறது. VAO, இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர், வன காப்பாளர், வனக்காவலர் போன்ற 3,935 குரூப் 4 காலி பணியிடங்களுக்கு இத்தேர்வுகள் நடக்கின்றன. விண்ணப்பித்தவர்களில் 2.26 லட்சம் ஆண்கள், 8.63 லட்சம் பெண்கள் உட்பட மொத்தம் 13.89 லட்சம் பேர் தேர்வு எழுத ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது. செல்போன் உள்ளிட்ட எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் தேர்வு மையத்திற்கு தேர்வர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 9 மணிக்குள்ளாக தேர்வு மையத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். சில நிமிடங்கள் தாமதமாக வந்தவர்கள் கூட தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. ராமநாதபுரம் கேணிக்கரையில் உள்ள தேர்வு மையத்திற்கு 5 நிமிடம் தாமதமாக வந்த 30க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. கவலையுடன் அவர்கள் திரும்பி சென்றனர். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதங்களில் வெளியிடப்படும். வரும் நாட்களில் 10,000 பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படும் என்று TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதங்களில் வெளியிடப்படும். வரும் நாட்களில் 10,000 பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படும் என்று TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தாள்கள், கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக நம்ம ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ரகசியமாக அதை நம்ம அந்த மாவட்ட தலைநரை கொண்டு போய் சேர்க்கணும். 2 கட்டமாக மூவ் ஆகுது. நீங்கள் எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எலெக்ஷன் எப்படின்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக டேட்டாலாம் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்புறமா அதை பூத்துக்கு கொண்டு போகணும்.
அந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்கணும். 2க்கும் தனித்தனி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக மத்திய இடத்துலேருந்து நம்ம மாவட்ட ட்ரெஷரிக்கு போகிறப்போ அதுக்கு நம்ம பயங்கரமான ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா அது மொத்தமாக பல்காக போக போகுது. அதனால் அந்த ட்ரெஷரிக்கு போகிறப்ப நம்ம க்ளோஸ்டு வெஹிக்கிளில் போட்டு சீல்டு வெஹிக்கிளில் போட்டு கேமராஸ்லாம் வச்சு நம்ம கொண்டு போய் அங்கே இறக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். ஒப்படைச்சப்பறம் அங்கே உள்ள பேப்பர்ஸ்லாம் சரியாக இருக்கா? ஏன்னா இப்போ இந்த எக்ஸாமில் 300 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 கொஸ்டின் பேப்பர் 300 ஆன்சர் ஷீட் கொண்ட பண்டில் அங்கே இருக்குதா? எவ்ரி பண்டில் இஸ் சீல்டு, எதுவுமே ஓப்பன் கிடையாது. அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போய் தான் அது திறக்கவே படும். இந்த பண்டில்ஸை வெரிஃபை பண்ணுறது மாவட்ட ட்ரெஷரியில் சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ்லாம் வர சொல்லி வட்டாட்சியர்கள் மாவட்ட உறவாளர் முன்னிலையில் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. உள்ள மாவட்ட ட்ரெஷரியில் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணப்போ இப்போ இந்த மாதிரி தேர்வுகள் மாவட்ட அளவில் நடக்கல, தாலுக்கா அளவில் நடக்குது. ஏன்னா நம்பர் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அதனால் இது மாவட்ட ட்ரெஷரியிலேருந்து சப் ட்ரெஷரிக்கு மூவ் பண்ணணும். ஒன் மோர் ஸ்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் வந்து க்ளோஸ்டு வெஹிக்கிளில் போகுது. க்ளோஸ்டு வெஹிக்கிள்லாம் கண்டெய்னர் கிடையாது. அதில் என்ன, அதில் போலீஸ், ரெவென்யூ, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் 3 பேருமே அதை பொறுப்பெடுத்து, அந்த பண்டில்ஸ் க்ளோஸ்டு பண்டில்ஸ் தான், அந்த பண்டில்ஸை பொறுப்பெடுத்து வாகனங்களில், உள்ளூர் வாகனங்களில் மூவ் பண்ணி அந்த ட்ரெஷரியில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஷரியிலேருந்து இன்னைக்கு காலையில் சென்னை நகர்லையும் அப்படி தான், இன்னைக்கு காலையில் சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் சூப்பர்விஷன் அண்ட் மேன் பவர் சூப்பர்விஷன். அப்புறம் அங்கே ரிசீவ் பண்ணுற இடத்துல கேமரா இருக்கும். இந்த கண்காணிப்போடு நடக்குது. அதனால் அந்த மதுரையில் நடந்ததில் அவங்க அந்த பேப்பர் ஒட்டி கொஞ்சம் அந்த மாதிரி சில செயல்பாடில் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அதர்வைஸ் நிறைய நடைமுறைகளும் பின்பற்றி சேஃபாக தான் எல்லா பேப்பரும் போயிருக்கு. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. சோஷியல் மீடியா கணக்குகளை மீட்டுக் கொடுங்கள், டிஜிபியிடம் ராமதாஸ் புகார். பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. இது பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருவரும் எதிர்த்தரப்பு ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து நீக்குவதாக மாறி மாறி அறிவிப்பு வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் ராமதாஸ் எனும் தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும், வேண்டுமென்றால் இனிஷியல் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ராமதாஸ் அறிவித்தார். இது பாமகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் கருவியை வைத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தனது சோஷியல் மீடியா கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்களிடமிருந்து மீட்டுக் கொடுக்க கோரி தமிழக டிஜிபியிடம் ராமதாஸ் புகார் அளித்துள்ளார். இதில் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள கணக்கு மற்றும் ஃபேஸ்புக் கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் என்றும் அதன் பாஸ்வேர்டுகள் மாற்றப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஸ்வேர்டை மீட்டெடுக்க தேவையான தகவல்கள் வேறொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதிமுகவுக்கு துரோகம் செய்யும் 12 பேர், துரை வைகோ குற்றச்சாட்டு. கூட்டணியில் 12 இடங்கள் வேண்டுமென மதிமுக எங்கும் கேட்கவில்லை. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து கூட்டணி தலைமையுடன் பேசி தேர்தல் நேரத்தில் தலைவர் வைகோ முடிவெடுப்பார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி தெரிவித்தார். அரசியலில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவறுகள் நடப்பது இயல்பு தான். அது அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தவறுகள் நடப்பது இயல்பு தான். ஆனால் அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிற ஒரு தைரியம் வேணும். அதுக்கு தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி அதிமுக வந்து ஒரு அது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லலை அவர். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம். இதில் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித் தலைவர் அம்மையாரையோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசலை. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு தவறானது. அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை உருவாகிச்சு. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் அந்த நபரை அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய கருத்து அது கடந்து சொல்லுவோம் தான் சொல்லுவார். அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணோம், தலைவர் தான் முடிவு பண்ணோம். அதை பற்றி நான் என்னால் சொல்ல முடியாது. 3 வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்துள்ளார்கள். எங்கள் இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு தொண்டரையோ ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கல. தயவுசெய்து தவறான ஒரு புரிதல். பத்திரிகையாளர் பல பேருக்கு இன்றைக்கி சொல்கிறேன் நான். அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். அவர் மாத்திரம் கிடையாது, ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க. அவர் ஒருத்தர் பேருக்கு இன்னும் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் சேரலாம், எங்கே வேணால் சேரலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. எங்கள் இதுலேயும் இனி கொஞ்சம் 1-2 பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. தலைமைக்கு தொடர்ந்து அவர் துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இயக்க தோழர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒருத்தர் 2 பேர் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இயக்கங்களில் போய் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய உரிமை.
அதை பற்றி நான் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக செயல்பட நீக்கிறதுக்கு தலைவர் எடுக்கிற முடிவு, அதை பற்றி நான் சொல்ல முடியாது. மீண்டும் 73,000 கடந்தது தங்கம் விலை. தங்கத்தின் விலை தொடர்ந்து 3 நாட்களாக உயர்ந்து வருகிறது. வியாழக்கிழமை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. நேற்று சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 72,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 73,120 ரூபாய் ஆனது. 1 கிராம் 9,140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் வரை உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 4 ரூபாய் உயர்ந்து 125 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.